வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரை வர உள்ளதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பு. தமிழ்நாட்டின் கஜானாவை சுரண்டிய அதிமுக ஆட்சியை மக்கள் விரட்டி எடுத்தனர் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் தாக்கு. தமிழ்நாட்டின் உரிமைகள் எல்லாவற்றையும் ஆமாம் சாமி போட்டு அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் விமர்சனம். ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாம் சாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. சூரியமூர்த்தியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட இடைக்கால தடை. தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவால் பொங்கல் பண்டிகைக்கு ஜனநாயகன் படம் வெளியாகாது. தணிக்கை சான்று வழங்க கோரி வழக்கின் விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பராசக்தி திரைப்படத்தில் 25 இடங்களில் கட் செய்துள்ளது தணிக்கை வாரியம். தீ பரவட்டும் என்ற வசனம் நீதி பரவட்டும் என மாற்றம். நடிகர் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கான டிக்கெட் பதிவு தொடங்கியது. ஹிந்தி என்ற வார்த்தை வரும் இடமெல்லாம் மியூட் செய்யப்பட்டதாக தகவல். மேற்கு வங்கத்தில் ஐபேக் நிறுவனத்தினர் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொல்கத்தாவில் பிரம்மாண்ட பேரணி. அமலாக்கத்துறை சோதனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடும் தாக்கு. பாஜக இரட்டை இன்ஜின் அரசின் ஆட்சி வளர்ச்சிக்கானது அல்ல, அழிவுக்கானது என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். ஊழல் நிறைந்த பாஜகவின் இரட்டை இன்ஜின் அரசுகள் மக்களின் வாழ்க்கையை சீரழித்து வருவதாக கடும் தாக்கு. அரசு கருவூலத்திற்கு செல்ல வேண்டிய பணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தனது வீட்டிற்கு எடுத்துச் செல்வதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். திமுக எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு கோட்டையை நோக்கி இடைநிலை ஆசிரியர்கள் பேரணி. போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து தர்ணா. தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைப்பு. 12 பேர் கொண்ட குழுவை அமைத்து தாவேக தலைவர் விஜய் உத்தரவு. வரும் 11ஆம் தேதியே டெல்லி செல்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதி விஜய்க்காக காத்திருக்கும் 56 கேள்விகள். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகையில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. பண்டிகை காலம் நெருங்குவதை அடுத்து பூச்சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. மல்லிகை பூ விலை 1 கிலோ மதுரையில் 12,000 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் 10,000 ரூபாய்க்கும் விற்பனை. ஈரானின் உச்சபட்ச தலைவரான கமேனிக்கு எதிராக நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மக்கள் போராட்டம். போராட்டக்காரர்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளாதவாறு இணைய சேவை முடக்கம். ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமைதி காக்க மாட்டோம், பேரழிவு ஏற்படும் என அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை. ஸ்பேஸ் வாக் திட்டத்திற்காக விண்வெளி மையத்திற்கு சென்ற விஞ்ஞானிகளில் ஒருவருக்கு உடல்நல பாதிப்பு. 4 விஞ்ஞானிகளும் உடனடியாக பூமிக்கு திரும்ப நாசா உத்தரவு.